ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாதாரண ஒரு மீன் குழம்பு தான். அது மாங்காய் போட்டு வைக்க போகிறோம். அந்த மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். Hello viewers, like, share, subscribe. Please press the bell button to get instant notifications. Thank you. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பூண்டை எடுத்து உரித்து 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1 டீஸ்பூனு. நான் வேப்பம்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வருஷத்துக்கு உண்டான வேப்பம்பூவை காய வச்சு எடுத்து வச்சுருவேன். அந்த வேப்பம்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி காளா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாய், நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறேன். அதை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சோன்னே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு வெடிக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் கொஞ்சம் வேப்பம்பு இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் பொரிஞ்ச அப்புறமா அந்த அரை டீஸ்பூன் மிளகு அதில் சேர்த்து முழு மிளகு போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா பொரிக்கணும். நான் வருஷத்துக்கு உண்டான வேப்பம்பூவை காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அந்த வேப்பம்பூவை இந்த மாதிரி குழந்தைங்க டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னா அந்த வேப்பம்போட இது எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் நான் இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதை ஆட் பண்ணிப்பேன். அடுத்தது சின்ன வெங்காயம் போடுறோம். அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்ட அப்புறமா நம்ம அந்த பூண்டு, கருவேப்பிலை அது 2 சேர்த்து நம்ம வதக்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போடுறோம். தக்காளி வதக்கணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கும்போது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம அந்த டைமில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா சீக்கிரம் வெங்காய தக்காளி வதங்கிடும். ஏற்கனவே நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து வச்சு அதை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தக்காளி, மாங்காய், புளி இதெல்லாம் அவங்கவுங்களோட புளிப்பும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், காரம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். 3 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். இந்த மிளகாத்தூள் அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் மாங்காய் போடுறதுனால புளியை கொஞ்சம் கம்மியாக போட்டுப்பேன். அந்த மாதிரி மாங்காவை பொறுத்து, சில மாங்காய் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதை ஒரு பீஸ் வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி, புளி இதெல்லாம் கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நம்மளோட இஷ்டம். அது இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்சு இந்த புளியை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ மாங்காய் இந்த ஸ்டேஜில் பார்த்தா கூட மாங்காய் போட போகிறோம். மாங்காய் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். குழம்பு அந்த மிளகாத்தூள் வாசனை அதெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம மாங்காவை போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் வேகணும். மீன் போட்டால் உடனே வெந்துடும். அதனால் மாங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா மீனை போடணும். மாங்காய் போட்டு குழம்பு கொதிக்க விடலாம். நம்ம இப்போ மாங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சான்ட்டு எடுத்து பார்த்தா ஒரு முக்கால் வெந்த அப்புறமா நம்ம அந்த மீனை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, இப்போ சட்டிலெல்லாம் வைக்கும்போது தண்ணியாக இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த சட்டியோட ஹீட் அதிக நேரம் இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் குழம்பு திக்காகிடும்.
அதனால் இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் யோசனை. இப்போ பாத்திரத்தில் வச்சா தான் நம்ம கரெக்டு கான்சன்ட்ரேஷன் இது கரெக்ட் அளவாக திக்னஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் வைக்கும்போது நம்ம ஆற வச்சு விடும்போது அது வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ இந்த மீனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு இறக்கிறேன். ஏன்னா பெப்பர் வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நல்லது. அதனால் இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதித்த உடனே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி. கடைசியாக கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.